உங்கள் துவக்கம் அற்பமா இருந்தாலும் உங்கள் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். இன்னைக்கு நம்ம எதுக்காக ஜெபிக்க போறோம்னா, எல்லாருமே தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. சிறு பிள்ளைகளை வைத்துக்கிற பெற்றோருக்காக தான் இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். ஆ ஏன் அப்டின்னா, நம்ம பிள்ளைகள் தான் ஒரு சில நேரம் அந்த நாளே அந்த பிள்ளைகள் தான் நம்மள கண்ட்ரோல் பண்ற மாரி இருக்கும். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அதனால பிள்ளைகள் நிச்சயமாவே ஒரு ஆசீர்வாதம். ஆனா அந்த பிள்ளைகள வளர்க்குற பெற்றோர்கள்ட்ட மட்டும் தான், அதுவும் முக்கியமா சின்ன பிள்ளைகள் வளர்க்குற பெற்றோருக்கு அது ஒரு தனி பிரச்சனையா இருக்கும். பெரிய பிள்ளைகள வைத்திருக்கிற பெற்றோருக்கு அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பாதையில போவாங்க. இப்ப நம்ம எதுக்காக ஜெபம் பண்ண போறோம் அப்டின்னா, சிறு பிள்ளைகள வைத்துக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஆண்டவர் இந்த நாள்ல நல்ல பலன் தரணும், நல்ல ஞானம் தரணும், ஆண்டவர் பொறுமை தரணும். அவங்கள பார்த்துக்கொள்ள நல்ல பரலோக வெளிப்பாடுகள் தரணும். எப்படிலாம் நம்ம அந்த பிள்ளைகள வளர்க்கணும், எந்த மாரி வழிகள்லாம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சத்துருக்கள் நம்ம பிள்ளைகளை தொடாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்புறம் வசனம் சொல்லுது, பிள்ளையின் இஷ்டத்துக்கு நம்ம விடக்கூடாது. விட்டோம் அப்படின்னா அது தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு இருக்கு. அதனால பிள்ளையின் இஷ்டத்துக்கு நம்ம விடக்கூடாது. அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பற்றி போதிக்க நமக்கு ஒரு நல்ல கிருபை இதெல்லாம் வேணும். அப்புறம் ஒரு சில பிள்ளைகளுக்கு இந்த நேரத்துல பலவீனங்கள் காணப்படலாம். அந்த பலவீனங்கள்லாம் நீங்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். இப்போது என்னோட இணைந்திருக்கிற எல்லாருமே நீங்க கண்களை மூடிக்கொள்ளுங்க. மூடிக்கொண்டு என்னோட கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா கர்த்தர் நமக்கு இந்த நாள்ல ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். நம்ம இன்னைக்கு பண்ற இந்த ஜெபம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, ஒரு முதலீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு முறை நம்ம எப்பெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ, உடனே நம்ம பார்த்ததுமே அவன்கிட்ட மாற்றத்தை பார்க்க முடியுமான்னு தெரியாது. நம்ம பிள்ளைகள்கிட்ட மாற்றத்தை உடனே தெரியுமா தெரியாது. ஆனா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்றது என்ன அப்படின்னா, அப்பப்ப நம்ம போட்டு சேமித்து வைக்கிற சேமிப்பு பழக்கம் ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு பிரதிபலன் நமக்கு தரும். அதே மாதிரிதான் ஜெபம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். எப்பயுமே ஜெபம் ஒரு முதலீடு தான். தினம் 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 அந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமா பிற்காலத்துல ஒரு பெரிய பலன் தரும். அதனால எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவரை நம்ம வரவேற்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. ஏசப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த ஜெபிக்கிற மூலமா ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே எங்கே ஆண்டவரே 2, 3 பேர் இணைந்திருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தகப்பன் இந்த நாள்ல கர்த்தாவே ஏசப்பா ஸ்தோத்திரம் தகப்பன் எங்கள் மத்தியில் நீங்க கடந்து வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா பரிசுத்த ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆவியானவர் அந்த இடத்துல அசைவாடினார் என்ற வார்த்தையின்படி இப்பொழுதே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த இடத்துல ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிறதோ அந்த இடத்துங்களாம் ஆவியானவர் அசைவாடுகிற ஆவியானவர் இந்த நாள்ல எங்கள் மத்தியில நீர் அசைவாடுவீராக தகப்பனே. ஸ்தோத்திர ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை வைத்துக்கிற ஒவ்வொரு பெற்றோரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் நிமித்தமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் வருகிற எல்லா சோர்வுகள், எல்லா பலவீனங்கள், எல்லா கவலைகள்லாம் இந்த நாள்ல எல்லா பெற்றோர்களையும் விட்டு விலகுவதாக. குறிப்பாக ஆண்டவரே ஒவ்வொரு தாய்மார்களையும் விட்டு விலகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே ஒரு பெரிய பலன் உண்டாவதாக. சின்ன பிள்ளைகளை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு தாய்களுக்கும் ஒவ்வொரு தகப்பனுக்கும் ஆண்டவரே சப்பா ஒரு புதிய பலனால் நீங்க நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஞானத்தை எங்களுக்கு தருவீராக. ஸ்தோத்திர ஆண்டவரே. சிம்சோண்டிய தாயும் தகப்பனும் இந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் எங்களுக்கு கற்றுத்தாங்க, எங்களுக்கு சொல்லித்தாங்க என்று சொன்னது போல இந்த நாளை நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. எங்கள் பிள்ளைகளை வளர்க்கறக்கு ஒரு நல்ல ஞானத்தால எங்களை நிரப்பும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தருடைய வழியிலையும் உலக பிரகாரமாகவும் நாங்க என்னென்ன கற்றுக் கொடுக்கணுமோ ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அந்த பிள்ளைங்கள் எப்படியெல்லாம் நடக்கணும்னு நாங்க கற்றுக் கொடுக்கிறோமோ ஆண்டவரே அப்பா அதுக்கு தேவையான நல்ல ஞானத்தை தருவீராக. என் தேவன் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னை தொடுகிறவன் கண்மணியே தொடுகிறான் என்று சொன்ன தகப்பன் இந்த நாள்ல எங்க பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் மேலே ஆண்டவரே தேவனுடைய கரம் இறங்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு விரோதமா எந்த சத்ருவினுடைய கரமும் ஆண்டவரே எழும்பாதபடிக்கு என் தேவன் தாமே நீதாமே பாதுகாக்க முடியா நாங்க ஜெபிக்கிறோம். இந்த நேரத்துல எல்லாருமே சொல்லுங்க உங்க பிள்ளைகளை உங்க மனசுக்கு முன்னாடி நீங்க கொண்டு வந்து ஆண்டவரே அப்பா என்னுடைய ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் ஆண்டவர் பிள்ளைகளுடைய தலையின் மேல ஒரு அபிஷேக தைலம் ஊற்றப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுடைய தலையின் மேல அபிஷேக தைலம் ஊற்றப்படுவதாக. உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர்களை இந்த நேரத்துல சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய தலையில அபிஷேக தைலம் எங்க இருந்தாலும் இந்த நேரத்துல ஸ்கூல்ல இருந்தாலும் ஆண்டவரே இந்த நேரத்துல ஆண்டவரே உறவினர் வீட்டுல இருந்தாலும் தாத்தா
பாட்டி வீட்டுல இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் டியூஷன்ல இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒரு அபிஷேக தைல ஆண்டவரே அவர்கள் மேல் ஊற்றப்படுவதாக. எந்த சத்ரு வன்கனோ பொறாமையோ ஆண்டவரே, எந்த ஒரு அசுத்த ஆவிகளோ என் பிள்ளையை தொடாதபடிக்கு இந்த நேரத்தில் ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒரு தேவ தூதரை வைத்து நீர் பாதுகாப்பீராக. கத்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே இந்த சிறு வயதிலே என் பிள்ளைக்கு ஆண்டவரே உமக்கு பயப்படக்கூடிய ஒரு பயத்தை நீர் கட்டளையிடுவீராக. எல்லாரும் சேர்ந்து ஜோமுன். ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே, என் பிள்ளைக்கு உமக்கு பயப்படக்கூடிய ஒரு பயத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஏசப்பா நான் சொல்லும் போதே ஆண்டவரே ஒரு பயம் ஆண்டவரே அந்த பிள்ளையுடைய மனசுல வரட்டும் ஆண்டவரே. எப்பயுமே ஏசப்பா என் கூட இருக்கிறார், அவருக்கு பிரியமானதா நான் செய்யணும் அப்படின்ற காரியம் ஆண்டவரே எப்போதுமே சிறு வயதுல இருந்து என் பிள்ளைக்கு ஆண்டவரே வருவதாக. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வசனம் சொல்லுது, பிள்ளையின் இஷ்டத்துக்கு நம்ம விட்டோம் அப்படின்னா தாய்க்கு வெக்கத்தை உண்டு பண்ணும்னு. இந்த நாள் ஆண்டவரே நம்ம சில நேரம் நம்ம பிள்ளைகளை இஷ்டத்துக்கு விட்டு விட்டு பழகிருப்போம். அந்த குணங்கள்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. ஆண்டவரே அதனுடைய போக்கிலே நான் விட்டதான எல்லா காரியங்கள், தேவையில்லாத பார்க்கறதான காரியங்கள், செல்போன் அடிக்ஷன், தேவையில்லாததை சாப்பிட்றதான காரியங்கள், தேவையில்லாத விளையாட்டு பழக்கங்கள், தேவையில்லாத பேச்சுகள், கெட்ட வார்த்தைகள், இந்த மாதிரி பழக்கங்கள் ஆண்டவரே இந்த நாள்ல நான் அதனுடைய இஷ்டத்துக்கு நான் விட்டுட்டேன் ஆண்டவரே. ஆனா இந்த நாள்ல ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் அந்த காரியங்களை என் பிள்ளையை விட்டு எப்படியா இல்லை விலகும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னை அவமானப்படுத்த முடியாது. எல்லாரும் தாய்மார்கள் எல்லாம் சொல்லுங்க, வசனம் சொல்லிது பிள்ளையின் இஷ்டத்துக்கு நம்ம விட்டோம் அப்படின்னா தாய்க்கு தான் வெக்கத்தை உண்டு பண்ணும். ஆண்டவரே என்னை அவமானப்படுத்தும்படியாக என் பிள்ளை பண்கிற எல்லா காரியங்கள் இந்த நாள் ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினால விலகுவதாக. எல்லா தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத பேச்சுகள், தேவையில்லாத அடம்பிடித்தல் ஆண்டவரே, எல்லா பிடிவாதங்கள், எல்லா பிடிவாத குணங்கள், எனக்கு இது கண்டிப்பா வேணும் அப்படின்னு கேட்கதான பிடிவாதமான குணங்கள், எல்லா குணங்களும் என் பிள்ளையை விட்டு இயேசுவின் நாமத்தினால இந்த நேரத்துல விலகுவதாக. நன்றி தகப்பனே, எங்கள் ஜெபத்தை நீங்க கேட்கறதுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் பிள்ளைகள் மேலே இருக்கிற எல்லா பலவீனங்கள், அடிக்கடி வருகிறதான பலவீனங்கள், எல்லா சோர்வுகள் எல்லாம் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தின் மேல் ஆண்டவரே அப்பா நீர் பிரியப்படுகிற தேவன். சிறு பிள்ளைகளை என்னிடத்துக்கு வர தடை செய்யாதீர்கள் என்று சொன்ன தகப்பன் ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே பிள்ளைகள் மேல் இருக்கிற எல்லா பலவீனங்கள் ஆண்டவரே, தாய்க்கும் தகப்பனுக்கும் துக்கத்தை கொண்டு வருகிற ஆண்டவரே, அடிக்கடி வருகிறதான ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது வருகிற சூழ்நிலைகள், எல்லா சூழ்நிலை இந்த நாள்ல இயேசுவின் நாமத்தினால் எடுக்கப்படுவதாக. ரிஷந்தா ரிகரந்தர பௌரஷந்தா ரிகரந்தர பௌரஷந்தரபா ரிகரந்தர பௌரஷந்தா ரிகரந்தர பௌரஷந்தரபா. எங்கள் பிள்ளை தேவையில்லாம சாப்பிட்டதான சாப்பாடுகள்லாம் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுவதாக. நம்மளுக்கே தெரியாது, நம்மளுக்கு தெரியாம சில நேரம் பிள்ளைகள் வந்து ஏதாவது சாப்பிட்டுருப்பாங்க, அது மூலமா வந்ததான எந்த அலர்ஜியா இருந்தாலும், எந்த ஃபுட் பாய்சனா இருந்தாலும் இந்த நேரத்துல இயேசுவின் நாமத்தினால வெளியேறுவதாக. தகப்பனே என் பிள்ளைக்கு விரோதமா சொல்லப்பட்ட எல்லா சாபமான வார்த்தைகள் இந்த நாள்ல தரையில விழுவதாக. இந்த பாயிண்ட்டுக்காக எல்லாரும் ஜோமுனுங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நம்முடைய விரோதிகளோ சத்துருக்களோ யார் என்ன வார்த்தை சொல்லியிருந்தாலும், இல்ல அறியாமையே சொல்லியிருந்தா கூட, இல்ல நம்மளே ஒரு வேலை நீ நல்லா இருக்க மாட்ட, நீ இப்படி சேட்டை பண்ற, அப்படி இருக்க இப்படி இருக்க நம்ம சொல்லி இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளைக்கு விரோதமா நானே சொன்ன எல்லா சாபமான வார்த்தைகள், கோபத்தில் சொன்ன வார்த்தைகள், அந்நியர்கள் சொன்ன வார்த்தைகள், பிசாசு சொன்ன வார்த்தைகள், எந்த ஒரு அசுத்தமான வார்த்தைகளா இருந்தாலும் இந்த நேரத்தில் தரையில விழுவதாக. எல்லாரும் நம்முடைய பிள்ளையுடைய பெயர்களை சொல்லுவோம். என் பிள்ளையை நீ கண்டிப்பா ஆசீர்வாதமா இருப்பார், நீ நிச்சயமா பழுகி பெருகுவாய், கர்த்தர் நிச்சயமா உன்னை மேன்மையாக வைப்பார், நீ போயிற இடமெல்லாம் என் தேவனா என் கர்த்தர் உன்னோட கூட வருவார், நீ படிக்கும் போது நிச்சயமா கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய், நீ சாப்பிடுற சாப்பாடு நிச்சயமா ஆசீர்வாதமா இருக்கும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் மகனே என் மகளே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் வாயில திறந்து சொல்லுவோம், ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் மகனே என் மகளே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமாவே நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. நிச்சயமாவே முடி உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தகப்பன் இந்த நேரத்துல சிறு பிள்ளைகளுக்காக அழுகையோடு ஆண்டவரே கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒரு தைரியத்தை நீங்க தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, இனி வளர்க்கக்கூடிய ஒரு பெரிய பலனை தருவீராக, காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு பலனை தருவீராக. ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் வேதத்தை நல்லா படிக்கிறாங்களே, என் பிள்ளை மட்டும் சரியா படிக்க மாட்டேங்குதே என்ற எண்ணங்கள்லாம் இயேசுவின் நாமத்தினால் விலகும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா கம்பாரிசன் மைண்ட் செட்லாம் விலகும்படியா ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளை எப்படி இருக்கு, இந்த பிள்ளை எப்படி இருக்கு, என் பிள்ளை மட்டும் இப்படி இல்லையேன்ற எல்லா ஆண்டவரே இயேசுப்பா கம்பேர் பண்ற மைண்ட் செட்லாம் இந்த நாள்ல ஒவ்வொரு பெற்றோரை விட்டு விலகுவதாக. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ தனிப்பட்ட ஒரு தாளந்தை தந்திருக்கிறபடியால் நாங்க நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இதை பார்க்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும்
தன்னுடைய பிள்ளையினிடத்துல என்ன தாளந்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானத்தால் நீர் இந்த நாள்ல எங்களை நிரப்பும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்குள்ள நீர் என்ன ஒரு அனாயிண்டிங்க வச்சிருக்கீங்க ஆண்டவரே சப்பா, அவங்களை கொண்டு நீங்க ஃபியூச்சர்ல என்ன செய்ய போறீங்க என்பதை ஆண்டவரே இந்த நாள்ல நாங்க அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை ஆண்டவரே பெற்றோராகி எங்களுக்கு நீங்க தருவீராக. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. நீ தந்த ஞானத்துக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். நீ தந்த பலத்துக்காக நன்றி செலுத்துறோம். நீ தந்த அபிஷேகத்துக்காக நாங்க நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகள் நிச்சயமாக கர்த்தாவே பிற்காலத்துல ஆண்டவரே சப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துற பிள்ளைகளாய் ஆண்டவரே வருவார்கள் என்று ஆண்டவரே சப்பா நாங்க விசுவாசிக்கிறோம். நன்றி தகப்பனே, எங்கள் ஜெபத்தை கேட்டக்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். மீதியான எல்லாவற்றையும் உங்க திருக்கரத்துல வைக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நீங்க எப்பப்பெல்லாம் உங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறீங்களோ, இப்பெல்லாம் ஆண்டவர் வந்து என் பிள்ளை மட்டும் ஏன் இப்படி எல்லாம் வச்சிருக்கிறாரு, என்னால சரியா வளர்க்க முடியல, எல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிச்சு ஜெபிச்சு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி துக்கத்தோட இருக்கீங்களோ, அப்பெல்லாம் இந்த வீடியோ திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க. நிச்சயமா ஒவ்வொரு முறை நம்ம ஜெபிக்கும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு முதலீடு நம்ம பண்ற மாதிரி தான். எந்த ஜெபமே வேஸ்ட் அப்படின்னே ஆகாது. நீங்க வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையும் கர்த்தர் ஒரு துருத்தியில வைப்பார். பிற்காலத்தை நம்முடைய பிள்ளைகள் நிச்சயமா ஆண்டவரை மகிமைப்படுத்துற பிள்ளையா தான் வருவாங்க. நிச்சயமா அதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசத்தோட இந்த ஜெபத்தை பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களோட கூட இருப்பாராக. ஆமென்.